ஹாய் காஸ். இன்னைக்கு நான் ஃபினான்ஸ் பற்றி எதுவும் பேச வரல. பட் என்னோட ரியல் ஸ்டோரி எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்ன்றதை விட ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஐஃபோன் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. 2021 நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு எல்லாரும் என் கூட வேலை பார்க்குறவன் எல்லாம் ஐஃபோன் வச்சுருந்தான்னும் போது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்மளும் ஐஃபோன் வாங்கணும்டா, அது வச்சா ஒரு கெத்துடான்னு. 2021 டிசைட் பண்ணி நான் எப்போ வாங்கினேன் தெரியுமா? 2024 வாங்கினேன். ஃபுல் அமௌண்ட் கொடுத்தது கிடையாது, இஎம்ஐல வாங்கினேன். அதோட அப்போ இருந்த மாடல் என்ன, 2024 15 நினைக்கிறேன். அப்போ இருந்துச்சு. அதோட வேல்யூ அப்போ 80,000 ரூபாய் இருந்துச்சு. அதை 2 வருஷத்துக்கு இஎம்ஐக்கு போட்டேன். அது மாசத்துக்கு 3000 சில்லறை என்னமோ வந்துச்சு. நான் வாங்கி புது மாடல்ன்ற ஐபோனை வாங்கி நான் வாங்கி 3 மாசத்துல புது மாடலை லான்ச் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஒரே ஒரு தாட் தான் இருந்துச்சு, என்ன மயிருக்கு இதை நம்ம 80,000 கொடுத்து வாங்கணும், இது நமக்கு தேவைதானான்ற தாட்ஸ் எனக்கு வந்துருச்சு. அப்போ என் மைண்ட் செட்ல அப்படின்ட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 80,000 இந்த சோப்பு டப்பா போனுக்கு ப்ரைஸ் பண்ணது, அதே எடுத்துட்டு போய் நான் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா இப்போதைக்கு கோல்டு வைக்கிற விலைக்கு நான் டபுளா லாபம் எடுத்துருக்கலாம். இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் தேவைன்னா அந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருள் அந்த அமௌண்ட்டுக்கு அது ஒருத்தா, இது அந்த பொருள் நம்ம தேவைதானான்றது 1க்கு 100 தடவை யோசிச்சுட்டு வாங்க.